ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தொடர் நேரலையில் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், தாவேகா தான் முன்னிலையை வகிச்சுக்கிட்டு இருக்கு. இது நம்ம எதிர்பார்த்த ஒரு முடிவா? இல்லை எதிர்பார்க்குறதுக்கு சுனாமியாக கூட இது இல்லை. அதாவது ஜனவரி 26 அடுத்த சுனாமி வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க கூட இல்லை. நம்ம சொன்ன பல விஷயங்கள் பொய்த்து போயிருக்கு. தமிழகத்தில் ஒரு ஹங் அசம்பிளி வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னோம். ஹங் அசம்பிளி வரப்போகிறதில்ல. காரணம் என்னென்னா அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக அது வாக்கு 3ஆக பிரிந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். 5000க்கு கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் 35 தொகுதிகளுக்கு மேலே தமிழகத்தில் இது வரைக்கும் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படலைங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொன்னோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இப்போயும் கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளுக்கு மேலே 5000க்கும் 10 தொகுதிகளுக்கு மேலே 1000 வாக்கு வித்தியாசத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர தாவேகா ஒரு 20% உள்ள ஒரு கட்சி, 33 இல்லாமல் ஆட்சி பெற முடியாது, ஒரு தொகுதி கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற அடிப்படையில் பேசினோம். அது இல்லைங்கிற ஒரு பொய்த்து போய் எதை நாம் இருக்காதுன்னு சொன்னோமோ அதுவே இருந்தது. அதாவது அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னால் அங்கே இவர் போய் 35% வாங்கினாலும் அதிமுக தான் வெற்றி பெறும். திமுகவுடைய கோட்டைன்னு சொன்னால் அங்கே போய் இவர் 35 வாங்கினாலும் திமுக தான் வெற்றி பெறும்னு நம்ம சொன்னது பொய்த்து போய் திமுக கோட்டையில் 35 வாங்கினாலே வெற்றி பெற முடியுங்கிறதும், அதிமுக கோட்டையிலேயே 35 வாங்கினால் வெற்றி பெற முடியுங்கிறதையும் நிரூபிச்சிருக்கு. ஸோ சொன்னதெல்லாம் தப்பாக இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி தெரிந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் போகிறாங்க அப்படின்னும் போது அந்த மாற்றத்துக்கான சீலிங் 85 லட்சம் வாக்கு தான் அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன். இதையெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20, 25, 40 ஆண்டு கால அரசியலில் தொகுதி வாரியாக அலசி பார்த்துட்டு திமுக போயிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக மறுமுறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை, வரப்போகிறதும் இல்லை. அதே மாதிரி 2004, 6, 9 திமுக, 11, 14, 16 அதிமுக, 19, 21, 24 திமுக, அதோடு முடிஞ்சு போச்சு. இது சைக்கிள் மாறும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நடந்தாலும் இந்த ரிசல்ட், அதாவது ஒரு கட்சி தொடங்குது 2 வருடங்களுக்கு முன்னாடி, அந்த கட்சி கிட்டத்தட்ட 100 சீட்டுகளை அளவு பெறுகின்ற அளவுக்கு வளரும், அதுக்கான சாத்தியம் இருக்குங்கிறது ப்ராபப்ளி இந்த தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க நாஸ்திகம் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசிட்டோமோ, ஆண்டவன் ஒருத்தர் இருக்காங்கிற ஒரு எண்ணமே நம்ம மறந்துட்டு நாம் பெரிய கொம்பன் பேசிட்டோமோங்கிற மாதிரியான வருத்தம் இருக்குது. என்றாலும் தமிழகம் ஒரு அற்புதமான ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கு. திமுக தூக்கி எறியப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவராக அவர் உட்காரக்கூடிய சூழ்நிலை இந்த சமயத்தில் தெரியுது. 73 சீட்டு அப்படின்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கூட வராமல் போகிறதுக்கு ஏதாவது சாத்தியம் இருந்தால் இந்த 1000 வாக்கு 5000 வாக்குங்கிறது மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொன்னால் நல்லதுன்னு நான் நினைப்பேன். பட் அதுதான்னா அதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதே மாதிரி இனி வாக்கு வாங்கிய அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்காது, மதம் சார்ந்த ஒரு அரசியல் இருக்காது. இந்தியாவை விரோதித்து கொண்டு இந்தியாவை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லி, மத்திய அரசை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லி, மத்திய அரசு பணம் கொடுக்கல, தமிழ்நாடை வஞ்சிக்கிறதுங்கிற மாதிரியான அரசியல் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. என்ன நடந்துடக்கூடாதுன்னா, எம்ஜிஆர் ஐயாவுடைய முதல் ஆட்சி ரொம்ப அற்புதமாக நேர்மையாக ஒரு பொற்கால ஆட்சியாகவே நடந்தது. ஆனால் அவருடைய 2வது ஆட்சி அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இதற்கப்புறம் யார் ஆண்டு கொண்டாண்டு இருந்தாலும், இப்போ விஜய்க்குன்னு ஒரு பிளேஸ் வந்துருச்சு அரசியலில். அவர் ஒரு அரசியல்வாதியாகி ஒரு இடத்துக்கு வந்துட்டார், ஒரு தளத்தை அமைச்சிட்டார். அடுத்தது 100ங்கிறது 80 ஆகலாம், 60 ஆகலாம், 20 ஆக முடியாதுங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அடுத்த ஒரு 10-15 நாளைக்கு எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா பேசினதெல்லாம் தப்பாகி போச்சு. பெருக்கல் வாய்ப்பாடே தெரியாமல் போயிடுச்சு. 13வது வாய்ப்பாடு கேட்டால் 13, 2, 42ன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்தம்பித்து போன ஒரு நிலையில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஆமாம், நம்ம கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஏற்பட்ட அந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அந்த சீர்கேடுகள் இது எல்லாமே ஒரு அதிருப்தியாக தான் தாவேகாவோட ஓட்டுகளாக போய் சேர்ந்துருக்குமா? ஆமாம், அது இந்த மாதிரி தாவேகாவை நோக்கி போகும்னு நம்ம எதிர்பார்க்கல. காரணம் என்னென்னா, அவருடைய அரசியல் டோட்டலாக வேறுபட்டு இருந்தது. மக்களோட கனெக்ட் இல்லைன்னு நம்ம நினச்சோம். அப்படியே இருந்தாலும் அந்த 85 லட்சம் பேர் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க, மற்றவங்க அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாதுங்கிற மாதிரி நம்ம நினச்சோம். அப்படி இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள், அது குழந்தையாக இருந்தாலும், மழலையாக இருந்தாலும், வாலிபியாக இருந்தாலும், இளைஞியாக இருந்தாலும், அவங்களால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க முடியும். டக்குன்னு ஒரு கையில் ஒரு
காவி கயிறோ அல்லது கருப்பு கயிறோ கட்டிட்டா மாந்திரீகம் வந்துருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல. நடந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம தாவேகா வந்து ஒவ்வொரு தொகுதிகள்லையுமே 20,000 வாக்குகள் 25,000 வாக்குகள் அப்படி தான் வாங்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் இருக்கும்போது இவங்களோட மார்ஜின் ஆஃப் விக்ட்ரி அதுவே வந்து 25,000 40,000 அப்படின்னு தாண்டறதுக்கான காரணம் என்ன சார்? அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதிமுக கோட்டையில் போய் 35 வாங்கினாலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது, திமுக கோட்டையில் போய் நீங்கள் 35 வாங்கினாலும் வெற்றி பெற முடியாதுன்னு நம்ம சொன்னது பொய்த்து போனதுனால தான் திமுக கோட்டையில் போய் குளத்தூர்லேயே ஸ்டாலினை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நேருவை வந்து ஒரு 5,000 வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் தப்பிச்சு போ அப்படின்னு விடறக்கூடிய சூழ்நிலையும் வந்திருக்குங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு மாற்றம். அதாவது தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கல்கி அவதாரம் வந்துருச்சு. அதாவது கல்கின்னு நான் விஜயை சொல்லலை, அதாவது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி விஜய் தன்னை வந்து மத ரீதியாகவோ அல்லது தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய நல்லவங்க கெட்டவங்க வித்தியாசத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு எஸ் சொல்லணுமோ அதுக்கு எஸ், எதுக்கு நோ சொல்லணுமோ அதுக்கு நோங்கிறத சொல்லிட்டு இருந்தாலே போதும், அதாவது தப்பு செய்யாமல் இருந்தாலே போகும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, 10 அவதாரம் பார்த்துருக்கோம். அதில் 10வது அவதாரம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தோம். இல்லை நான் இருக்கேன், கலைச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் நிரூபிச்சிருக்கான். வாக்குகள் வந்து மும்முனையாக பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து தாவேக்காக பார்த்தீங்கன்னா 108 தான் முன்னிலையில் இருக்குது. இப்போ பெரும்பான்மை அமைக்கணும்னா 118 தேவைப்படுது. பெரும்பான்மை அமைக்க தாவேக்கா விஜய் என்ன முற்படுவார்? ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக வந்து எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. 2006 கருணாநிதி ஐயாயிடம் 96 சீட்டு தான் இருந்தது. அவர் 5 வருடம் ஆட்சி செய்தார். மைனாரிட்டி ஆட்சி தான் அவர் செய்தார். கூடவே அவங்க ஏற்கனவே போல் அலையன்ஸ் இருந்ததுனால அவங்க தப்பிச்சாங்கன்னு நீங்கள் சொல்வீங்க. போல் அலையன்ஸ் இருந்ததுனால தப்பிக்கல. பாமக நினைத்திருந்தாலோ காங்கிரஸ் நினைத்திருந்தாலோ அந்த ஆட்சி கவுந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்கலை. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் 90ஆக இருந்தாலும், இப்போ அவர் வந்து 102 அல்லது 108 அந்த ரேஞ்சில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் 118 தொடாமலேயே 5 வருடம் அவரால் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியும். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு தீர்மானம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அதிமுக வாக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அந்த தீர்மானம் நிறைவேறிடும். திமுக சொக்காயை கிழிச்சிக்கிட்டு வெளியில் போச்சுன்னா, சொக்காய் கிழிக்கிற ஆள் உள்ளே வரல, பனியனை கிழிச்சிக்கிற ஆள் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஆட்சி நடக்கும். ஸோ இங்கே இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து விஜயை கவுக்க போகிறதில்லை. அப்படி கவுப்பதற்கு பிஜேபி விட போவதில்லை. திமுக என்னவெல்லாம் எல்லா முயற்சியும் எடுக்கும். ஒரு 10-20 பாம்பு தூக்கி உள்ளே போடுறது, பெருச்சாலியை அனுப்புறது, எல்லா வேலையும் செய்ய நினைக்கும். என்ன பண்ணாலும் முடியாது அப்படிங்கிறது சாஸ்வதமாக தெரியுது. அப்போ ஒருவேளை தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணியோட இணையலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்கலாமா? இல்லைங்க, தேவையில்லைங்கிற நான். நீங்கள் 108 இருக்கின்ற ஒரு கட்சி 10 சீட்டுக்காக, 10 வாக்குகளுக்காக, 10 சீட்டினுடைய ஓட்டுக்காக அது வந்து அதிமுகவுடைய திமுகவுடைய சேர வேண்டிய அவசியம் இல்லாமலேயே ஆட்சி நடத்த முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 290 வைத்துக்கொண்டு மோடி ஐயாவால் 5 வருடம் ஆட்சி செய்ய முடியும். என்ன பண்ண முடியாது? மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வரணும்னா, அதாவது அது உமன்ஸ் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது மறுவரையாக இருக்கட்டும், அதில் வந்து பண்ண முடியாமல் போகலாம். ஏன்னா அதுக்கு 360 வேணும். அப்போ 360 காங்கிரஸ் கொடுக்க போகிறதில்ல. இப்போ உடனே காங்கிரஸ், பிசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆதரவு தொந்தரவாக தான் விஜய்க்கு இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுலே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன உனக்கு பிரச்சனை? நீ அங்கே இரு, அவ்வளோதானே, நான் இங்கே இருக்கேன், உபத்திரம் பண்ணாது அப்படின்ற அடிப்படைக்குள்ளேயே அதை கொண்டு போக முடியும். அவங்களுடைய ஒப்புதல் சீட்டை வாங்கிட்டு போய் ராஜ்பவனில் போய் கவர்னரை பார்த்து எனக்கு விசிகாவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதனால் எனக்கு மெஜாரிட்டி கட்சி ஆட்சி இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 108 வைத்துக்கொண்டே அவரால் இது பண்ண முடியும். நாளைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருதுன்னு வச்சுப்போம். திமுக வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருதுன்னா அதிமுக வெளிநடப்பு செய்யும். அவ்வளோதான். அதிமுக கண்டிப்பாக வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர போகிறதில்ல. ஆனால் எனக்கு நான் பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஜாகிரதை, ஏன்னா பேசினதெல்லாம் தப்பாக போனதுனால எதை பேசினாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேறு ஒன்று வரப்போகுது, கலைச்சி போட்டுருவான் கல்கி அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் நமக்கு வருது. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். தாவேக்கா விஜய் வந்து 107 தொகுதிகளில் முன்னிலை வச்சுட்டு இருக்காரு. திமுக பார்த்தீங்கன்னா 73 தொகுதிகளில் முன்னிலை வச்சுட்டு இருக்காங்க. திமுக தான் எதிர்க்கட்சியாக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா தாவேக்காவை பொறுத்தவரையும் தாவேக்காவில் விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதிகளில் போட்டியிட்ட தொகுதிகளிலையுமே வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் அதே திமுகவோட முதல்வராக இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அவர் தோத்துட்டார். பின்னடைவு
இதற்கான காரணம் என்ன சார்? ஒரு பக்கம் விஜய் ஜெயிக்கும் போது இங்கே ஸ்டாலின் இல்லைங்க, நீங்கள் ஒரு சுனாமி வரும் பொழுது அது கோவில்னா இடிக்கக்கூடாது, மசூதினா விட்டுறணும் அப்படின்னு நினைக்க போகிறதில்ல. அதே சமயத்தில் ஐயோ அது வந்து கசாப்பு கடை, அங்கே நான் போய் என்ன பண்ணுவேன், என்ன வெட்டிட்டானே என்ன பண்ணுவேன்னு நினைக்க போகிறதில்ல. அடித்தது ஒரு அலை, அந்த அலை இல்லாத ஒரு தேர்தலாக தான் இது இருந்தது. இந்த தேர்தல் ஒரு அலையற்ற தேர்தலாக தான் இருந்தது. அதை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நடக்க போகிறது நல்லதாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்கணும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இனி அரசு அமைக்கும் பொழுது அவர் செய்ய போகிற ஒரு விஷயத்துலையும் நல்லது செய்கிறாரோ இல்லையோ தப்பு பண்ணாமல் பார்த்துக்கிட்டா போகிறோம். விமர்சனங்களுக்கு இல்லாத ஒரு வருடத்தை அவர் கடந்து போகிற அளவுக்கு அதிமுக அவரை விட்டுரும், பிஜேபி அவரை கண்டிப்பாக விட்டுரும். ஆனால் திமுக அப்படி விடுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஆட்சிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்து அதனால் அவர் டெம்ட் ஆகி தப்பு. நீங்கள் ஏன் வந்து 2 தொகுதியில் அவர் நின்றுருக்காரு, அதனால் அவர் வந்து ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவரே நாளைக்கு வந்து இல்லைங்க நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கல, 2 தொகுதியுமே நான் வந்து என்னுடைய கட்சிக்காரர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் இதுதான் நடக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன்லேயே இல்லை. வர்ற பந்தை அடிக்கிற பழகிக்கோங்கிறத தவிர அந்த பந்து இப்படித்தான் வரும்னு நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமையில் கூட இல்லை. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், தொகுதி வாரியாக வாக்குகள் எப்படி வந்ததுங்கிறத பார்த்துட்டு தான் இது வந்து கொங்கு தேசத்தில் அதிமுக இல்லையா, நார்த்தில் மட்டும்தான் விஜய் வந்து நார்த் அண்ட் சவுத்தில் மட்டும்தான் விஜய் வாங்கியிருக்காரா, டெல்டா என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி எல்லாருமே உடனே என்ன சொல்கிறீங்க, இளைஞர்கள் வாக்கு போட்டாங்க. இளைஞர்கள் வாக்கு அப்படிங்கிறது வந்து இந்த 1,20,00,000 வாக்கு வந்து முழுசாக அவருக்கு போயிருக்காங்கிறது. நாளைக்கு வந்து வயது வாரியாக அவருக்கு என்ன மாதிரியான வாக்கு வந்ததுன்னும் போது ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50+ வாழ்க்கையில் வந்து தமிழ்நாடு இப்படி இருக்கேன்னு நொந்து போயிருக்கிற 60+ எல்லாம் மாற்றி ஓட்டு போட்டிருக்கலாம். நான் போடலை அதனால் தமிழ்நாடு போடாதுன்னு நினச்ச முட்டாள்தனம் தான் என்னுடையது. நான் போட மாட்டேன் அதனால் தமிழ்நாடு ஓட்டு போடாதுன்னு நினச்ச முட்டாள்தனம் தான் என்னுடையது ஒழிய, ஆனால் எப்படி வேண்டுமானாலும் அது நடந்திருக்கலாம். ஸோ யார் இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க, திமுகலேருந்து என்ன மாதிரியான வாக்கு, அதாவது 37% திமுகவுக்கு இருந்தது, 33% அதிமுகவுக்கு இருந்தது 2021. இதில் எத்தனை சாப்பிடப்பட்டிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து டெல்டா பகுதிகளிலையுமே அவங்க வந்து பல இடங்களை கைப்பற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையே மொத்தமாகவே தூக்கியிருக்காங்க அப்படின்னு தானே சார் சொல்லணும். எம்ஜிஆர் செய்யாதது ஜெயலலிதா ஒரு முறை செய்தது, இதை அவர் செய்து விட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாம் சார் அப்படி தான் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எதையா பேசணும்னா ஜாகிரதையாக பேசணும். ஆனால் உண்மை அது இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் கோட்டையில் இவர் புழுந்து இவர் தேவையில்லைன்னு மேலே வந்திருக்கார். இவர் கோட்டையில் அவர் வர்றதை விட இவர் வரணும்னு சொல்லி வந்திருக்கார். அப்படித்தான், அதாவது திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுகங்கிறத தகர்த்தெறிந்து இல்லை மாற்று நான் தான் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் தொகுதி வாரியாக வாக்கு எப்படி வந்திருக்கு, சமூக ரீதியாக வாக்கு எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் நல்லது. ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. கேட்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்வார். எந்த ஆட்சியில் தப்பு நடந்தாலும் அவர் எடுத்து பேசுவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அமைச்சர்கள் எல்லாம் தோற்று போயிட்டாங்க, செல்வந்தர்களாக ஆயிட்டாங்க. இத்தனை வருட அரசியல் திராவிட கட்சி செய்து, திமுக செய்து, ஒரு குடும்பம் ப்ளஸ் 13 குடும்பத்தை லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக மாற்றிருக்கு. இது தமிழக மக்களுக்கு புரியணும். இவ்வளோ பெரிய ஏமாற்று வேலையை டெல்லியா தமிழகமானு பேசுகிற அளவுக்கு அவர் வந்து கெத்தை காட்டியிருக்காரு. இந்த கெத்தை காட்டுற வேலை இனி நடக்காது அப்படிங்கிறது அவருக்கு மக்களுக்கு புரியும். ஸோ கொஞ்ச நாளைக்கு அமைதியாக என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்துட்டு இருந்தால் நல்லது. ஏன்னா எல்லாமே தெய்வ சக்தியாக வேறு ரூபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது இளைஞர்கள் மட்டும் செய்த ஒரு விஷயம் இல்லை. ஆனால் வேர்ட் டு மவுத்துன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள் விஜய் வந்தால் என்ன, அவனுக்கு உனக்கு அரசியலே தெரியாது, நீ ஏன் பேசுகிற, இல்லை விஜய் வந்தால் என்ன, அவர் ஒழுங்கா இவர் ஒழுங்காங்கிற பேசி தூண்டி விட்ட வேலையை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது அற்புதமாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து தமிழக தேர்தல் பார்த்துட்டு இருக்கோம். தமிழக தேர்தலில் வந்து தாவேகா விஜய் வந்து அவர்கள் வந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்க நிலையில் மேற்கு வங்கத்திலேயும் ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல சார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்கும் அந்த நிலைக்கு வந்துட்டு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாநிலம், ஜார்க்கண்டு, கேரளா, பஞ்சாப், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, இந்த 6 மாநிலங்கள் பிஜேபியுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வர முடியாத அளவிற்கு தவறுகள் நடந்து கொண்டிருந்தது. அதாவது பிஜேபி வந்தால் தான் கரெக்டுன்னு நான் சொல்லலை, வர முடியாத அளவுக்கு தவறுகள் நடந்துகிட்டு இருந்தது. அதில் மிகப்பெரிய காட்டாட்சி நடந்துகிட்டு இருந்த வெஸ்ட் பெங்காலை தகர்த்து எரிச்சிட்டோம். மிகப்பெரிய பிரிவினைவாத சக்தியான திமுகவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். இந்த ரெண்டும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம்.
வெஸ்ட் பெங்காலில் இன்னும் குறைந்தது ஒரு வருடமாவது ஆகும் பிஜேபிக்கு அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நீக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத சக்திகள் எல்லாம் நீக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய அகதிகளை எல்லாம் நீக்கிட்டு அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஆட்சி கொடுப்பதற்கு. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நீயும் நானும் சண்டை போட்டால் உன் மாநிலத்துக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீ என் காலில் விழுந்தால் உன் மாநிலத்துக்கு செய்வேன், இப்படியெல்லாம் ஒரு ஆட்சியை பண்ணவே முடியாது. ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய சதவிகிதத்திலிருந்து நான் நினச்சாலும் ஆந்திராவுக்கு கொடுக்க முடியாது, நான் நினைக்கலன்னாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து தடுத்துட முடியாது. ஆனால் திட்டங்கள் வருவது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்தியா பூரா ஒரு திட்டங்கள் வருது அப்படின்னு சொன்னால், அது வந்து உங்களுக்கு பிஎல்ஐ மூலமாக அந்த அந்த முதலீடு செய்கின்றவன் எங்கே பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பண்ண வைக்க வேண்டிய வேலையை தான் நம்ம பண்ண முடியும். நாயுடு மாதிரி, சந்திரபாபு நாயுடு மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கிறவங்க முதலீடுகளை எடுப்பாங்க. நிதிஷ் மாதிரி அந்த ஃபோக்கஸ் மிஸ் பண்ணுற நேர்மையாளர் எனக்கு அரசியலே வேண்டான்னு ஒதுங்குவாங்க. ஸோ இப்படி தான் விஷயங்கள் மாறுபடுமே தவிர, டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறது இப்போ என்ன நடக்கும்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்வாதங்களை வைத்துவிட்டு எதிர்வினை ஆற்றாமல், எதிர்வாதங்களை வைத்துவிட்டு எதிரியாக இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது தமிழகத்துக்கு நல்லது தான் பயக்கும். மேற்கு வங்கத்தில் பார்த்தோம்னா 2021 எலெக்ஷனில் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து 3 இலக்க தொகுதிகளை வென்றிருந்தாங்க. அதே நம்ம வந்து பாஜகவை பார்த்தோம்னா 2 இலக்க தொகுதிகளை தான் வென்றிருந்தாங்க. அது அப்படியே ஆப்போசிட் ஆகி 2026 மம்தா பானர்ஜியால் ஒரு 3 இலக்க தொகுதிகள் கூட வர முடியல, அந்த எண்ணிக்கையை கூட. அவங்க வந்து பாஜக வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு க்ளீன் ஸ்வீப் அடித்து 200 தொகுதிகளுக்கு மேலே முன்னிலை வைக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? முக்கிய காரணம் வெஸ்ட் பெங்காலினுடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு புதுச்சேரியில் ஏன் விஜய் ஜெயிக்கல, தமிழகத்தில் ஏன் ஜெயிச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரிங்கிறது வந்து லோக்கல் ஆளை நிறுத்தினீங்கன்னா தான் அங்கே வின் பண்ண முடியும். நீங்கள் ரஜினிகாந்தையே கூப்பிட்டு போனாலும் அந்த இடத்துல அவங்க லாஸ்பேட்டில் ஓட்டு போட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். தமிழகத்தில் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஆட்சிக்கு சம்பந்தமே இல்லாத, சட்டசபைக்குள்ளேயே போகாத ஒரு 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து எம்பி எலெக்ஷனில் வெற்றி பெறுறதுங்கிறது அங்கே சாத்தியமில்லை. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் காங்கிரஸும், அதை விட பல ஆண்டுகள் ஜோதி பாசுவும், அதற்கு பிறகு மமதா கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஆட்சி செய்திருக்கிற ஒரு இடம். மற்ற மாநிலங்களில் அப்படி கிடையாது. 23 வருடமாக மத்திய பிரதேசில் நம்ம ஆட்சி செய்கிறோம், 28 வருடங்களாக குஜராத்தில் ஆட்சி செய்கிறோங்கிறதெல்லாம் பிஜேபிக்கு நடந்தாலும் அங்கே வந்து அப்படி கிடையாது. அந்த இடத்துல வந்து 20 வருடம், 34 வருடம் இப்படியெல்லாம் ஆட்சி செய்தவங்க இருக்காங்க. இப்போ எல்லாம் கலைச்சி போட்டாச்சு வெஸ்ட் பெங்காலில். இனி வெஸ்ட் பெங்காலுடைய அற்புதமான ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷிகளை வெளியேற்றி விட்டுட்டு அந்த மாநிலத்தின் பூர்வ குடி யாராக இருந்தாலும், அது இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும், இஸ்லாத்தவனாக இருந்தாலும், அவன் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாற்றம் நடப்பதற்கு குறைஞ்சது 3 தேர்தல்களாக பிஜேபி வந்து போராட வேண்டியதாக இருந்தது. வசதி என்னவாக இருந்ததுன்னா, இந்தியாவில் வந்து 3வது முறை ஆட்சி அமைச்சதுங்கிறது வந்து ஒரு வசதியாக அமைஞ்சது. அதாவது மத்தியில் நான் வந்து 3 முறை வெற்றிட்டேன் அப்படின்ன உடனே வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, பிஜேபி வந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை. ஸோ ஒரு வெஸ்ட் பெங்காலை வெற்றி பெறுவதற்கு இந்தியா பூரா 3 முறை வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பிஜேபிக்கு வந்தது. இது இல்லாமல் இருந்திருந்தால் வெஸ்ட் பெங்கால் சாத்தியம் இல்லாமல் போயிருக்கும். உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் பிஜேபி தோற்றுருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வெஸ்ட் பெங்காலில் இந்த மாற்றத்தை உடனே கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ எல்லாமே கைகூடி வந்தது. அதை வச்சு கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதற்கான உழைப்பை நேர்மையாக பிஜேபி அங்கே செலுத்தியது. இங்கே வந்து தேவையில்லாமல் 2023 பிஜேபி அண்ட் அதிமுக பிரிஞ்சது அப்படிங்கிற அந்த ரொம்ப மோசமான ஒரு தவறை எடப்பாடி ஐயா வாழ்க்கையில் ஒரு செய்த ஒரு தவறுன்னு நான் அதை தான் சொல்லுவேன். மற்றதெல்லாம் கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணார். அந்த தவறுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே எது 2024 நடந்திருக்குமோ அது இப்போ தான் நடந்திருக்கு. இதற்கு பிறகு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளர்றதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா திமுக ஒரு ஓரமாக உட்காந்துருக்கும், அதிமுக தன் வேலையை பார்த்துட்ருக்கோம், விஜய் ஆட்சியில் இருப்பாருங்கிற மாதிரி ஒரு களம் கரெக்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்சிமிட்டி ஆஃப் சோ மெனி திங்ஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். எதையும் டக்குன்னு முடிவு பண்ணி இதனால தான் நடந்தது அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வர முடியாது. 2024 வந்து அந்த தவறாக முடிவெடுத்த இதையும் சரி பண்ணி இப்போ வந்து அவங்க என்டிஏ அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைச்சாலும் பாஜக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 27 இடங்களில் ஒரு இடங்கள் தானே சார், ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது வந்து 27 இடங்களில் நான் ஒரு இடம் ஜெயித்தேன், பாமக 18 இடத்துல 4 இடங்கள் ஜெயித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு காலையில் உட்காந்து நீங்கள் தொகுதி வாரியாக அவங்க தோற்று போயிருக்காங்களா, இந்த முடிவுனால தப்பாச்சா, அந்த முடிவுனால தப்பாச்சாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ வெற்றி பெற்றிருக்கிற 54 தொகுதியிலேயே
அதிமுக திமுக போட்டியிட்ட அந்த 121 எத்தனை வெற்றி பெற்றிருக்காங்க, திமுக கூட்டணியை சாப்பிட்டு எத்தனை வெற்றி பெற்றிருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ 27 தொகுதி வாங்கினாங்க, அதில் வந்து தோற்று போயிட்டாங்க, இது ஏன் பண்ணீங்க, நீங்கள் தோக்காமல் இருந்தால் அந்த 26 திமுகவுக்கு போயிருக்கும், அல்லது அதிமுக அந்த தொகுதியில் நின்றுட்டு இருந்தால் அது அதிமுகவுக்கு போயிருக்கும்னு நீங்கள் சொல்ல முடியாது. கொளத்தூரில் அப்பா தோக்குறாரு, சேப்பாக்கத்தில் பையன் ஜெயிக்கிறார். பிரச்சனை யார் அதிகமாக, உதயநிதியா ஸ்டாலினா, ஹூ இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் ஒரே பதில் தானே சொல்லுவாங்க. ஆனால் நடந்தது என்ன, வேறு நடந்தது வந்து இவர் ஜெயிக்கிறாரு, அவர் தோக்குறாரு. ஸோ இதை வைத்து கொண்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க 27 தொகுதியில் பிஜேபி நின்றது தப்புங்க அப்படின்னு ஏன் சொல்லுவீங்க? அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த 27 தொகுதி நாங்கள் முதலே சொன்னோம், நாங்கள் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம். இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரமே இல்லை, கதை முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ணுங்கள். இனி என்ன பண்ணணும், அண்ணாமலை வெளியில் இருந்து செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகமாகுது. சட்டசபைக்குள்ளே இருந்துக்கிட்டு நயனார் நாகேந்திரனும் எடப்பாடி ஐயாவும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. நல்ல ஆட்சி நடந்துகிட்ருக்கா, அங்கே பிஜேபி என்றைக்குமே தொல்லைக்கு வராது. ஒடிசாவில் பட்நாயக்கை வந்து வீழ்த்திட்டு ஜெயிக்கணும்னு பிஜேபி நினச்சிதா? இல்லை, பட்நாயக்கோட கூட்டணி அமைக்கணும்னு தான் 2024 நினச்சிது. அவர் கூட்டணிக்கு வரல, அதனால் நம்ம வந்து ஆட்சி செய்தோம். இந்த இத்தனை வருட ஆட்சியை அகற்றிவிட்டு பிஜேபி ஆட்சி அங்கே வந்தது. ஸோ ஆட்சி இங்கே நல்லா நடந்துகிட்ருக்குமா, எந்த குழப்பமும் இருக்காது. இப்போ கூட பார்த்தோம்னா தாவேகா விஜய் அவர்களை ஜெயிச்சதுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களும் தானே தெரிவிச்சிருக்காங்க. இல்லை வாழ்த்துங்கிறது வந்து அந்தந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க தெரிவிப்பாங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார், திமுக அகற்றப்பட வேண்டும்ங்கிறதுல தெளிவாக இருந்தார். இவர் வெற்றி பெற்றிருக்கிறத யாராக இருந்தாலும் வாழ்த்துவாங்க. தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவைனாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. பாருங்க, தமிழ்நாட்டுக்கு எதை செய்வதாக இருந்தாலும் எதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறதாக இருந்தாலும் அது ஃபினான்ஸ் கமிஷன் எடுக்கிற முடிவு தான். ரெண்டாவது எடுத்துக்கோங்க, நான் ஒரு திட்டம் கொடுக்குறேன், கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் எனக்கு வந்து மெட்ரோ வரணும்னு திட்டம் கொடுக்குறேன், டிபிஆரே சொதப்புறேன், எனக்கு கிடைக்காது. ஸ்டாலினுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நடந்ததா? டிபிஆர் தப்பு. நாளைக்கு டிபிஆர் ஒழுங்காக போட்டு கொடுக்குறீங்களா? விஜய்க்கு அது கிடச்சிதா? விஜய்க்காகவா அது கிடச்சிது? டிபிஆர் கரெக்ட். ஆக நீங்கள் செய்கிற விஷயத்தில் நல்லது நடந்ததுன்னா அது தமிழகத்துக்கு தன்னை போல் கேட்குற திட்டங்கள் நேர்மையாக கேட்கும்பொழுது, கரெக்டாக கேட்கும்போது, நேர்மை என்ன, கரெக்டாக கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அது விஜய்க்காக நடக்கும், ஸ்டாலின் தான் நடக்காதுங்கிற எண்ணமே இல்லை. இத்தனை வருடங்களாக பிரிவினைவாத கருத்துக்களை பேசி 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 நமக்குள்ள ஒரு நஞ்சை விளைச்சிட்டு போயிட்டாங்க. சொல்லப்போனால் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே ஏறத்தாழ திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்ஸாக தான் இருந்திருக்கோம். ஸ்லீப்பர் செல்ஸாக தான் இருந்திருக்கோம். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் எதை பற்றியும் யோசிக்காமல் ஸ்ட்ரைட்டாக கழிச்சு போடு அப்படின்ட்டு வெளில வந்திருக்கான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அடுத்த ஒரு 6 மாதம் அவருடைய ஆட்சியை அமைதியாக பார்க்குறது தான் நல்லது. இனிமேலன்ட்டு தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது. அதை செய்ய தவறினால் அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2029 தேர்தலில் தேவையில்லாமல் காங்கிரஸோட ஒரு கூட்டணியை வைத்து அந்த மாதிரி ஏதாவது பண்ண போனாருன்னா தப்பாகும். ஸோ இன்றைக்கி வந்து அவர் தப்பு பண்ணுவாருன்னு நான் சொல்லலை, கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக விடுங்க, அவர் மாட்டுக்கு அவருடைய ஆட்சியை செய்யட்டும். ஆனால் இந்த இலவசங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் இந்த கடனை அடைப்பதற்கான திட்டங்களை வைத்து கொண்டு அதை செய்யணும். கடனை அடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாடு 4.5 கம்மியாக தான் வாங்கியிருக்கு. இனி வாங்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தணும். டான்ஜெட் கோவை வெளில கொண்டு வரணும். நிறைய வேலைகள் இருக்குது செய்வதற்கு. தமிழகத்தில் நல்ல அரசு அதிகாரிகள் இருக்காங்க, நேர்மையானவங்க இன்றைக்கும் இருக்காங்க. அவர் பண்ண வேண்டியதெல்லாம் YES NO நோ, இந்த ரெண்டுமே KNOW நோ அடிப்படையில் வரணும். தெரிந்து கொண்டு ஒரு முடிவை எடுக்கணும். அவ்வளோதான் அவர் பண்ண வேண்டிய வேலை. மற்றதெல்லாம் நல்லதுக்கு தான் போகும். விரைவில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்.